சமாதான ராஜா தோன்றினாரே, இருளும் துன்பமும் அகன்றதே. ஊரில் பிறந்த பாலகன் இன்று உலகமே கொண்டாடும் மீட்பராக மாறினார். அமைதியை கேட்ட உலகத்துக்கு ஆமா கேட்டோம். தேவன் அழகான ஒரு பாலகனை கொடுத்தாரு. ஓஹோ, அவர் நமக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? சமாதானத்தை கொடுத்தாரு. ஹலோ, நெக்ஸ்ட் வீக் எனக்கு அம்பானி கூட ஒரு மீட்டிங் இருக்கு. என்னோட ஷெட்யூல் பார்த்து என்னோட பிஏ அப்டேட் பண்ணுவாங்க. மிஸ்டர் மைக் மணி, அந்த 200C டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு, என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டீம் கிட்ட சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி, நீங்கள் அவங்க கிட்ட பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்டாக எம்ப்ளாயிஸ்க்கு கார் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அது நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் ஓகே சொன்னது நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஏன் நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, மேரி கிறிஸ்மஸ் மிஸ்டர் மைக் மணி. மேரி கிறிஸ்மஸ் மேரி. எல்லா ஷெட்யூலும் முடிஞ்சிருச்சு, எல்லா மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல கிறிஸ்மஸ்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு, கேக் சாப்பிட்டுட்டு, சர்ச்சுக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு, நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இப்போ எல்லாமே இருக்கு. என் பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் என்னமோ என் மைண்டு ஃபுல்ஃபுல்லாகவே இல்லை, என் மனசுல சமாதானமாகவே இல்லை. சமாதானம் இல்லையா? அப்புறம் எதுக்குப்பா இயேசு கிறிஸ்து வந்தாரு? சமாதானத்தை கொடுக்க வந்தாரு. வாழேந்த வரவில்லை, வார்த்தையை கொண்டு வந்தார். போர் செய்ய வரவில்லை, அன்பை வெளிப்படுத்த வந்தாரு. அன்பை வெளிப்படுத்த வந்தாரு. டாக்டர் டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். அவ ரொம்ப நாளா உயிருக்கு போராடிட்டு இருக்கா டாக்டர். கடுப்பேத்தாம போய் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டர், எப்படியாவது அவளை காப்பாத்திரணும். அவளோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஜபா ஜபா, நம்ம ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு சீக்கிரமாக போயிடலாண்டா, ஓகேவா? என்ன கையில் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஜபா ஜபா ஜபா, எந்திரி ஜபா, எந்திரி ஜபா. ஜபா, டாக்டர் டாக்டர் டாக்டர், அவர் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காம இருக்கா டாக்டர். இல்லை டாக்டர், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. 1 ஹவருக்கு முன்னாடி கூட அவன் நல்லா தான் பேசினான். ஜபா எந்திரிடா. ஐயோ ஜபா, என்னோட அன்பான பொண்ணு இல்லாம எப்படி இருக்க போறனோ. நீயே சிங்கிள் பேரண்ட், இப்போ உன் பொண்ணும் இல்ல, நீ உன் காலத்துக்கு தான் கழிக்க போற. என் அன்பான பொண்ணு எனக்கு இல்லைன்றது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் தேவனை பார்த்தீங்கன்னா தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தன்னோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு பலியாக கொடுத்துருக்காரு. அவர் இருந்த இந்த அன்பை கொடுத்த அன்பை இந்த மண்ணில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லுவேன். அவரோட அன்பு என்றும் மாறாதது, என்றும் மாறாதது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காக்க பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன். பணம் தராத மகிழ்ச்சி, பதவி தராத அமைதி. கிறிஸ்துவில் கிடைச்சது நித்திய மகிழ்ச்சி. இப்போலாம் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் வரதா செய்யுது. ஆனா இதுல சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கிறிஸ்து பிறப்புலதான் சந்தோஷம் இருக்குன்னு. ஆனா அப்படியாப்பட்டவரை இங்க பாடுதானே பட்டாரு. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் கஷ்டத்துக்கு குறையில்லாம தான் இருக்கு, சந்தோஷத்துக்கு வழி இல்லாம இருக்கு. ஏப்பா, அவர் பட்ட பாடே நமக்காக தானே. அது மட்டும் இல்லாம நிரந்தரமற்ற இந்த உலகத்துல அவருடைய பிறப்புனாலதான் நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சியே கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மளுக்காக பாடுபடலனா நம்ம எல்லாருக்கும் நித்திய மகிழ்ச்சின்றது ஒண்ணு கிடைச்சிருக்காது. ஆமா, நித்திய மகிழ்ச்சியே கிடைச்சிருக்காது, நித்திய மகிழ்ச்சியே கிடைச்சிருக்காது, நித்திய மகிழ்ச்சியே கிடைச்சிருக்காது. பாவங்கள் போக்கவே
சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. கிறிஸ்துவின் பிறப்பின் மதத்தின் கொண்டாட்டம் அல்ல, மனுக்குலத்தின் கொண்டாட்டம்.